ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். எப்படின்னா, இஞ்சி பூண்டோட பச்சை மிளகாய், ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். எண்ணெயை ஊற்றி 2 பச்சை மிளகாய் வந்து கீராமல் அப்படியே போட்டுடணும். பிரியாணிக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாமே போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க எதையும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அரைச்சதை வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சதையும் கொட்டி நல்லா வணக்கணும். உப்பு போட்டு வணக்கிக்கங்க. நல்லா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மிதந்துட்டு வரும் வணங்கினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வணங்கிட்டு மெயில் மேக்கரையும் வேக வச்சு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே எடுத்துகிட்டு அதையும் போட்டு இதில் நல்லா கிண்டிட்டு காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. காலிஃப்ளவர் இருந்தால் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போடணும் பிடிச்சா போட்டுக்கலாம். எங்கள் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்காது. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர், நெய் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த புதினா, கொத்தமல்லியெல்லாம் குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால தான் போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் எவ்வளோ அரிசி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு 1 விசில் 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போ பிரியாணி ரெடி. அவ்வளோ எல்லாம் ரெடி. வாசமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.